அதிமுக அமைச்சர்களுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை. உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. அதாவது ஊழல் வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் இந்திரா குமாரியும் அவரது கணவரும் சிறப்பு நீதிமன்றம் விதித்த 5 ஆண்டு சிறை தண்டனை உறுதி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதாவது 1991 முதல் 1996 வரை ஜெயலலிதா அமைச்சரவையில் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த இந்திரா குமாரி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பள்ளிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை முறைகேடு செய்ததாக அவரது கணவர் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் இந்திரா குமாரியின் கணவர் பாபுவுக்கு தலா 5 ஆண்டுகள் தண்டனை சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2021ஆம் ஆண்டு வழங்கியது. இதனை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்த நிலையில் சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய 5 ஆண்டு சிறை தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் கடந்த ஏப்ரல் மாதம் இந்திரா குமாரி உடல்நலக் குறைவால் உயிரிழந்தாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இந்திரா குமாரி வழக்கில் நடந்தது போலவே அதிமுகவில் முக்கியமான அமைச்சர்கள் போலவும் இதேபோல ஊழல் வழக்கில் நீதிமன்றம் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கிலும் இதே தீர்ப்பு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது அதிமுக வட்டாரத்தை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.